பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகಲಿ. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ಈ ದಿನ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಸಂತೋಷ. அதில் விசேஷம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷ ಏನಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದವರು ಭಾಗ್ಯವಂತರು ಎಂಬುದಾಗಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ அவர்கள் அவரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವರು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಅವರು ಎದ್ದು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலೂಯಾ. ಆದ್ದರಿಂದ அவர் மரித்தாலும் வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர் நித்திரையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ಅವರು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರು, ಅವರು ನಿದ್ರೆ ಹೋಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. தூங்குகிறவள் ஒரு நாள் எழுந்துடுவார்கள். ಅವರು ನಿದ್ರೆ ಹೋಗುವರು ಒಂದು ದಿನ ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது, ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಮತ್ತೆ ಬರುವಾಗ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಹೋದವರು ಮತ್ತೆ ಎದ್ದು ಬರುವರು ಎಂಬುದಾಗಿ. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ಇಂದು ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವ ನಾವು ಆತನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ. அதனால கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அழியாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವ ನಮಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. அந்த நம்பிக்கை தான் ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ಆ ನಂಬಿಕೆಯೇ ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೇವೆ. அதற்கு ஏற்றதான நம்பிக்கையும் விசுவாசக்குரிய வாழ்க்கையாக நாம் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ನಾವು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದ ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஆகினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನೇ ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் மரித்தோரை குறித்து துக்கித்திருக்க எனக்கு மனமில்லை என்று சொல்லி. ಸತ್ತವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ದುಃಖಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣ ಏನಂದ್ರೆ அவர்கள் மரிக்கவில்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ಅವರು ಮರಣ ಹೊಂದಲಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. மரணத்தை ஜெயித்த இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ಅವರು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಹೋದವರು ಅವರು ಮತ್ತೆ ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ. அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய அழியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ಅದೇ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆ ಒಂದು ಅಳಿಯದ ಒಂದು ನಂಬಿಕೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ಆ ನಂಬಿಕೆಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் மரித்தோரை குறித்து. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. இன்றைக்கு அநேகர் மரணத்தை குறித்ததான அல்லது மரித்தோரை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಮರಣವನ್ನ ಕುರಿತು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. மரணத்துக்கு முன்னே மரணத்துக்கு பின்ன, ಮರಣದ ನಂತರ ಮರಣಕ್ಕೆ ಮುಂಚೆ, மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை, ಮರಣದ ಮುಂಚೆ ಮರಣದ ನಂತರ ಇರುವಂತ ಜೀವಿತ, இதை அறிந்து கொண்டு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದನ್ನ ತಿಳಿದು ಜೀವಿಸುವುದೇ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ. அது என்னுடைய இப்பொழுது செய்தி கிடையாது. அது ಆದರೆ ಇವತ್ತು ಆ ಸಂದೇಶ ಅಲ್ಲ. இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் மரித்தோரை குறித்த ஒரு நினைவு நாளாக வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ಆದರೂ ಈ ದಿನ ಒಂದು ಮರಣ ಹೋದವರ ಒಂದು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆமாதானே? ಹೌದು ತಾನೆ? சரி, நாம் என்ன நினைக்க போகிறோம், எதற்காக நாம் கூட போகிறோம் என்பதை குறித்து நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಏನನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯಾಕೆ ನಾವು ಜೊತೆಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, செழிப்பான களிப்பான வீட்டுக்குள் பிரவேசிப்பதை காட்டிலும், ಸೌಭಾಗ್ಯ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತಲೂ மரித்தோர் வீட்டில் பிரவேசிப்பது நலமாயிருக்கும், துக்க வீட்டில் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். ಅದು ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಕುಟುಂಬ ಅಥವಾ ದುಃಖದಲ್ಲಿರುವಂತ ಕುಟುಂಬವನ್ನ ಪ್ರವೇಶಿಸುವುದು ಉತ್ತಮ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அது என்ன உத்தமம்? ಅದು ಯಾವ ಉತ್ತಮ? அதில் என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது? ಅದನ್ನ ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಏನಿದೆ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, களிப்பான வீட்டிலே பிரவேசிப்பதை காட்டிலும் துக்க வீட்டிலே பிரவேசிப்பது நலமாயிருக்கும் என்றால், ಸಂತೋಷದ ಮನೆಗಿಂತಲೂ ದುಃಖದ ಮನೆ ಲೇಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அதனால ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை என்னது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ಆದ್ದರಿಂದ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮನುಷ್ಯನು ಇದನ್ನ
ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஆகையால் இயேசு சொல்லுகிறார், களிப்பான வீட்டில் போறதை காட்டிலும் துக்க வீட்டில் போறதுனால ஒரு மனுஷனுடைய முடிவை நாம் புரிந்து கொள்ளலாம். ಒಬ್ಬ ಸಂತೋಷದ ಮನೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತಲೂ ದುಃಖದ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಆ ಸಂದರ್ಭ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದೆ. மரணம் என்பது எல்லா மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. ಮರಣವೆಂಬುದು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆ. ஆனால் அந்த மரணம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளானதே நித்திய வாழ்க்கையில கொண்டு போகிறது. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ರೆ ಅದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಜೀವಿತ. அதனால இயேசு இல்லை என்றால் நித்திய வாழ்க்கை இல்லை. ಆದ್ರೆ ಯೇಸು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇಲ್ಲ. எல்லோரும் மரித்தார்கள் அல்லது எல்லோரும் வாழ்ந்தார்கள் மரித்தார்கள் என்பதல்ல. ಎಲ್ಲರೂ ಬದುಕಿದ್ರು ಎಲ್ಲರೂ ಜೀವಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದಲ್ಲ. நம்முடைய மரணத்துல கூட ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಮರಣದಲ್ಲೂ ಒಂದು ಅರ್ಥ ಇರಬೇಕು. நாம பிறந்தோம் வாழ்ந்தோம் மரித்தோம் என்பதல்ல. ನಾವು ಹುಟ್ಟಿದ್ವಿ ಬದುಕಿದ್ವಿ ಜೀವಿಸಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். ಮರಣದ ನಂತರ ಒಂದು ಜೀವಿತ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಬೋಧಿಸಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லி இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, ஒரு மனுஷனுடைய பொக்கிஷத்தினாலேயோ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ಬೊಕ್ಕಸದಿಂದ, அவனுடைய பணத்தினாலேயோ ಅವನ ಹಣದಿಂದ, அவனுடைய பொருளாதாரத்தினாலேயோ ಅವನ ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯದಿಂದ தன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. ತನ್ನ ಜೀವವನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த ஜீவனை அவனால ரட்சிக்க முடியாது. ಆ ಜೀವಿತವನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவனுடைய பொருளால் அவனுடைய ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. ಇರುವಂತ ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த ஜீவனுக்கு அதிபதியாக இயேசுவே அவனை காக்கிறவராக ಆ இருக்கிறார். ಜೀವಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯ. சோ இன்றைக்கு பொருளாசை கொண்டு பண ஆசை கொண்டு பல விதத்திலே மனிதர்கள் திரிகிறதை நாம் பார்க்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಜನರು ಹಣದಿಂದ ಹೋಗಿ ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಹೋಗುವಂತ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஒரு மனுஷனுடைய தேவைகளை இயேசு அறிந்திருக்கிறார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಯೇಸು அது ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அவனுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದೆಲ್ಲ ಅವಶ್ಯ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ஆனால் ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அதுதான் அவனுடைய ஜீவன் அல்ல. ಆದರೆ ಅವಶ್ಯಕತೆ ಅವನ ಜೀವಿತ ಅಲ್ಲ. ஆதலால் ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳುವಾಗ, ஐஸ்வர்யத்தினால் ஒருவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಒಬ್ಬನ ಜೀವಿತ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எத்தனையோ லட்சங்களை செலவு செய்து இன்னைக்கு மருத்துவமனைக்கு போலாம். ಎಷ್ಟೋ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡಿ ನಾವು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. ஆனா கடைசில மருத்துவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று இருக்கும். ಆದ್ರೆ ಸಾಯುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಹೇಳುವಂತ ಮಾತಿರ್ತದೆ, நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்தோம், ನಾವ್ ಏನೆಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ವಿ, ஒன்றும் ஆகவில்லை, ಆದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. இதற்கு மேல இருக்கிறது தான் பார்த்துக்கணும். ಇನ್ನು ಮುಂದೆ ಮೇಲಿರುವವನೇ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஆகனால எல்லா விதமான அதிகாரமும் ஜீவனும் அவர் கையில் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಧಿಕಾರವು ಜೀವವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ஆகனால தான் ஜீவாதிபதியை நாம் பிடித்து கொள்ளுகிறதே ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ನಾವು ಜೀವಾಧಿಪತಿಯಾಗಿರುವ ಆತನನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳುವುದೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சோ மரித்தோர் குறித்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய செய்தி கடந்து போகலாம். ಮರಣವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ಕೆಲವೊಂದು ವಿಷಯ ಇದೆ, ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಮುಂದೆ ಹೋಗ್ತೇನೆ. ஏனென்றால் நாம் இதை உள்வாங்கிக் கொள்வது அவசியம். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದನ್ನ ನಮ್ಮೊಳಗೆ ರೂಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯ. அதை புரிந்து கொள்றது ரொம்ப அவசியம். ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯ. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளை உருவாக்கி கொள்றது அவசியம். ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ರೂಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಅವಶ್ಯ. அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸಭೆಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று. ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ಅಡ್ಜಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗಬಾರದು. இந்த உலகத்திலே மரித்தோர் குறித்த பல எண்ணங்கள் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಅನೇಕ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இப்ப நாம் கவனிக்கலாம். ಆದ್ರೆ ಈ ಮರಣದ ಸಂಗತಿಯ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. தமிழ்நாட்டில் நான் நிறைய இந்த மரித்தோருடைய ஜப கூட்டத்திற்கு போவது அவசியமா இருக்கும். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮರಣದ ಮನೆಗೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ. அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு நினைவு நாளை வைப்பார்கள் மரணத்துக்கு பின்னாடி. ಅದು ಸ್ಮರಣೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದಿನವನ್ನ ಕೂಟವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. அந்த நினைவு நாள்ல போறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். ಆ ಮರಣದ ಸ್ಮರಣೆಯ ದಿನಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಆಸೆ. ஏன் என்று சொன்னால், ಯಾಕೆಂದ್ರೆ அதுல ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதன் என்ன என்பதை சொல்லுவதில் எனக்கு ஆர்வம் உண்டு. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮತ್ತು ಆತನ ಆತ್ಮದ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಆಸೆ.
சில வேளையில் மரணத்துக்கு பல சொந்தக்காரர்கள் வருவாங்க, உற்றார் ஒரு நண்பர்கள் வருவார்கள். ಆ ಮರಣದ ದಿನ ಅವರ ಸಂಬಂಧಿಕರು, ಅವರ ಸ್ನೇಹಿತರು, ಕುಟುಂಬದವರು, ಬಂಧು ಬಾಂಧವರು ಬರ್ತಾರೆ. அதில் மாலை போடுவோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ಹಾರ ಹಾಕೋದನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. இன்னும் சொந்தக்காரர்களெல்லாம் சில கோடின்னெல்லாம் சொல்லுவார்கள் தமிழில். ಇನ್ನು ಸಂಬಂಧಿಕರೆಲ್ಲ ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನು ತರ್ತಾರೆ. அதில் நான் முன்னாடி செய்யறதா நீ முன்னாடி செய்யறதா என்று போட்டி போட்டு செய்வார்கள். ನಾನು ಬಂದು ಮಾಡ್ತೇನೆ, ನೀನು ಬಂದು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪೈಪೋಟಿಯಿಂದ ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது, ಆದರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜೀವಂತ ಇರುವಾಗ நன்மை செய்வதிலே அநேகர் முன் வருவது கிடையாது. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மரணத்துக்கு முன்னாடியும் மரணத்துக்கு பின்னாடி என்ன என்பதை நாம ஒரு வசனத்துல கவனிக்கலாம். ಮರಣಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮರಣದ ನಂತರ ಇರುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಕುರಿತು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. பிரசங்கி என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿ ಎಂಬ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. பிரசங்கி 9ஆம் அதிகாரம், ಪ್ರಸಂಗಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனம். 5ನೇ ವಚನ. யாராகில் ஒருவர் தெளிவாக கன்னடாவில் வாசிங்கள். 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். ಸತ್ತ ಸಿಂಹಕ್ಕಿಂತಲೂ ಬದುಕಿರುವ ನಾಯಿಯೇ ಲೇಸು, ಜೀವಿತರಿಗೆ ಸಾಯುತ್ತೇವೆಂಬ ತಿಳುವಳಿಕೆಯು ಉಂಟಷ್ಟೇ, ಸತ್ತವರಿಗೋ ಯಾವ ತಿಳುವಳಿಕೆಯೂ ಇಲ್ಲ. ஆமென், ஹல்லேலூயா. ಅವರಿಗೆ உங்களுடைய கன்னடாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. தமிழிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ತಮಿಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, உயிரோடு இருக்கிறவர்கள், ಜೀವಂತ ಇರುವವರು தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. ತಾವು ಸಾಯುವುದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ತಾರಾ? எத்தனை பேருக்கு இது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? இப்ப நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். ಈಗ ನಾವೆಲ್ಲರೂ ಬದುಕಿದ್ದೇವೆ, ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? உயிரோடு இருக்கிறோம், ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದೇವೆ, ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? இல்ல நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா நான் கேட்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. புரியுதா புரியலையா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? உயிரோடு இருக்கிறவர்கள், ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರು, நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். ನಾವು ಈಗ ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದೇವೆ. உயிரோடு இருக்கிற நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ಜೀವಂತ ಇರುವವರಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ತಿಳಿದಿರಬೇಕು, நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம். ನಾವು ಒಂದು ದಿನ ಮರಣ ಹೊಂದುತ್ತೇವೆ. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ಅದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತು? ஆமென், ಆಮೆನ್. அததான் இங்க சொல்லுகிறாரு. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. ಜೀವಂತ ಇರುವವರು ತಾವು ಸಾಯುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗುತ್ತದಾ? ஒரு நிச்சயம் இருக்கிறது, ಒಂದು ವಿಷಯ ಇದೆ, ஒரு நாள் நாம் மரிப்போம். ಒಂದು ದಿನ ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆ. அது எப்படி மரிப்போம் என்பது தெரியாது. ಆದರೆ ಹೇಗೆ ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. மரணம் என்பது எந்த ரூபத்திலும் வரலாம். ಮರಣವೆಂಬುದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. மரணம் யாருக்கு வேணாலும் வரலாம். ಅದು ಮರಣ ಯಾರಿಗೆ ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. மரணம் உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று அல்ல. ಮರಣವನು ದೊಡ್ಡವನು ಸಣ್ಣವನು ಅಂತ ಅಲ್ಲ. மரணம் ஒன்றுதான். ಮರಣ ಒಂದೇ. அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. அது எப்படி வேணாலும் வரலாம். ಅದು ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் ஒன்றை அறிந்திருக்கிறோம், ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ, ನಾವೆಲ್ಲರೂ ತಿಳಿದಿದ್ದೇವೆ, மரணம் நிச்சயம். ಮರಣ ನಿಶ್ಚಯ. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை என்பதை இயேசு சொல்லி இருக்கிறார், அதுவும் நிச்சயம். ಮರಣದ ನಂತರ ಇರುವಂತ ಜೀವಿತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ಅದು ಸಹ ನಿಶ್ಚಯ. நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போல. ನಾವು ಇಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಿರುವಂತ ಜೀವಿತ ಒಂದು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಜೀವಿತವಾಗಿದೆ. இந்த சரீரமாகப்பட்டது ஒரு வாடகை வீட்டை போல. ಈ ಶರೀರವೆಂಬುದು ಒಂದು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த சரீரம் ஒரு நாள் மரிக்க போகிறது. ಈ ಶರೀರ ಒಂದು ದಿನ ಮರಣ ಹೊಂದುತ್ತದೆ. இந்த ஆத்துமா அங்கே பரலோகத்துக்கு போக ಈ போகிறது. ಆತ್ಮ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அது ரட்சிக்கப்பட்டவருடைய ஆத்துமா. ಅದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಆತ್ಮ. இரண்டு இடம் இருக்கிறது. ಎರಡು ಸ್ಥಳ ಇದೆ. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆத்துமா என்பது இளைப்பாறுதலுக்குள் போகும். ಒಂದು ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಅದು ದೀರ್ಘ ವಿಶ್ರಾಂತಿಯ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ. இந்த உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவரை விசுவாசிக்காத வாழுகிற ஆத்துமா நித்திய பாதாளத்துக்கு செல்லும்.
ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಮನ ಆಸೆಯಿಂದ ಹೇಗೋ ಜೀವಿಸಿದಂತ ಆತ್ಮ ಅದು ಕೊಟ್ಟ ಕಡೆಗೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ. கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே 2 பேரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்கள். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅಂತ್ಯದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಆತನ ಮುಂದೆ ಬರಬೇಕು. அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நிற்பார்கள். ಅವರು ಮಾರ್ಪಾಡು ಹೊಂದಿದವರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அங்கே வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் தனியாய் பிரிப்பது போல ಅಲ್ಲಿ ಕುರಿ ಮತ್ತೆ ಮೇಕೆಯಾಗಿ 2 ಭಾಗ ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. தேவன் தம்முடையவர்களை வலதுபுறமாகவும் ತನ್ನ ಜನರನ್ನ ಬಲಗಡೆ ಇಟ್ಟುಕೊಂಡವನು, ತಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಕಾರರ இடதுபுறமாக நிறுத்துவார். ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವಂತ ಜನಾಂಗವನ್ನ ಎಡಗಡೆಯಾಗಿಯೂ அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய ஆக்கினி தீர்ப்பை அடைவார்கள். ಯಾರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವೋ ಅವರು ನಿತ್ಯ ನರಕಕ್ಕೆ ಬೆಂಕಿಗೆ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நித்திய வாழ்க்கைக்கு போவார்கள். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். ಜೀವಂತ ಇರುವವರು ತಾವು ಸಾಯುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೆ. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ಆದರೆ ಸತ್ತವರು ಏನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಅದதான் இங்க வாசிக்கிறோம். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. நாம் மரிப்பது தெரியும், ನಾವು ಸಾಯುವುದು ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஆனால் மரித்த பின்னாடி ஒரு மனுஷனுக்கு எதுவும் தெரியாது. ಆದರೆ ಸತ್ತ ನಂತರ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. எதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்பதை இங்க வேதம் சொல்லுகிறது. ಯಾವುದೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. 6ஆம் வசனத்தை வாசிங்கள். 6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ 5-6 வாசிங்கள். 5-6. ಜೀವಿತರಿಗೆ ಸಾಯುತ್ತೇವೆಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟಷ್ಟೇ, ಸತ್ತವರಿಗೋ ಯಾವ ತಿಳುವಳಿಕೆಯೂ ಇಲ್ಲ. ಅವರಿಗೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಪ್ರತಿಫಲವೇನೂ ಇಲ್ಲ. ಅವರ ಜ್ಞಾಪಕವೇ ಹೋಯಿತಲ್ಲವೇ. ಅವರು ಸತ್ತಾಗಲೇ ಅವರ ಪ್ರೀತಿಯು ಹಗೆಯು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಯು ಅಳಿದು ಹೋದವು. ಲೋಕದೊಳಗೆ ನಡೆಯುವ ಯಾವ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ ಅವರಿಗೆ ಇನ್ನೆಂದಿಗೂ ಪಾಲೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. புரியுதுங்களா? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? என்ன சொல்லுகிறாரு? ಏನು ಹೇಳ್ತದೆ ವಾಕ್ಯ? அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்படுகிறது. ಅವರ ಜ್ಞಾಪಕವೇ ಮರೆತು ಹೋಗ್ತದೆ. மரித்தவருடைய பெயரை இனி நீங்க ரேஷன் கார்டுல வைக்க முடியுமா? ಅವ್ರು ಸತ್ತವರ ಹೆಸರನ್ನ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇಂದ ಇಡಬಹುದಾ? மரித்த பின்னாடி அவரை எப்படி அழைக்கிறாங்க என்றால், ಸತ್ತ ನಂತರ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿ ಕರೀತಾರೆ ಗೊತ್ತಾ? நீங்க பாடி எடுத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. ಬಾಡಿ ತೆಗೆದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நாகராஜா, நாகேந்திராவை எடுத்தாங்கன்னு யாரும் கேட்கறது இல்ல. ನಾಗೇಂದ್ರ ಅವರನ್ನ ತೆಗೆದ್ರ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಿಲ್ಲ. மரித்த உடனே அந்த பெயர் கூட மறக்கப்படுகிறது. ಅವರು ಸತ್ತ ನಂತರ ಅವರ ಹೆಸರು ಕೂಡ ಮರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. இனி அவர்கள் அப்படி அழைக்கப்படுவதில்லை. ಇನ್ನು ಆ ರೀತಿ ಅವರನ್ನ ಕರೆಯುವುದಿಲ್ಲ. வேதம் எவ்வளவு சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ಸತ್ಯವೇದವು ಸತ್ಯ ಎಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. மரித்தவருடைய பெயர் முதலாய் அற்று போகிறது. ಸತ್ತ ನಂತರ ಅವರ ಹೆಸರು ಕೂಡ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அவர்கள் சிநேகம், ಅವರ ಸ್ನೇಹ, அவர்கள் எந்த அளவுக்கு யாரை நேசித்தார்களோ, ಅವರು ಎಷ್ಟು ಯಾವ ವ್ಯಕ್ತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರು, இனி அவருடைய சிநேகமும் கிடையாது. ಅವರ ಸ್ನೇಹವೂ ಇಲ್ಲ. அடுத்தது சொல்லுகிறார், ಮುಂದೆ ಹೇಳ್ತಾನೆ, அவர்கள் பகை, ಅವರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, அவர்கள் பொறாமை, ಅವರ ಹಗೆಯು எல்லாம் ஒழிந்து போயிற்று. ಅದೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் பொறாமை. ಜೀವಂತ ಇರುವವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் எல்லா விதமான காரியம். ಜೀವಂತ ಇರುವವರಿಗೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಾರ್ಯ. உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் பகை. ಜೀವಂತ ಇರುವವರಿಗೆ ಹಾಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ஆனால் மரித்தவர்கள் எல்லாத்தையும் மறந்து விடுகிறார்கள். ಮರೆತು ಹೋದವರಿಗೆ ಎಲ್ಲ ಮರೆತು ಹೋಗಿರ್ತದೆ. எல்லாம் ஒழிந்து போகிறது. ಎಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗಿರ್ತದೆ. இன்னொரு முக்கியம் சொல்லுகிறார், ಇನ್ನೊಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ, சூரியனுக்கு கீழே ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ செய்யப்படுகிறத யாது ஒன்றிலும் ನಡೆಯಲ್ಪಟ್ಟುವಂತ ಯಾವ ಕ್ರಿಯೆಗಳು அவர்களுக்கு என்றைக்கும் பலனில்லை. ಅದರಿಂದ ಅವರಿಗೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇರುವುದಿಲ್ಲ. தமிழ்நாட்டில் சில வேளை செத்து போனவங்களுக்காக சிலதெல்லாம் வைப்பாங்க. ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಸತ್ತೋದವರಿಗೋಸ್ಕರ ಕೆಲವೊಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ಅವರು ಮುಂದೆ ಇಡ್ತಾರೆ. கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்ல, ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಲ್ಲ,
கிறிஸ்துவை அல்லாதவர்கள் செய்வார்கள். ಅನ್ಯ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. சில வேளையில அறக்குறையா இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட அதை செய்வார்கள். ಅರ್ಧಬರ್ಧ ಕ್ರೈಸ್ತರು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. என்ன செய்வார்கள் என்றால், ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, என்னுடைய அப்பாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், ನನ್ನ ತಂದೆಗೆ ಬಿರಿಯಾನಿ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಇಷ್ಟ, அதனால போட்டோ வச்சுட்டு பிரியாணி செய்து வைப்பாங்க. ಆ ಫೋಟೋವನ್ನ ಇಟ್ಟು ಅದ್ರ ಮುಂದೆ ಬಿರಿಯಾನಿ ಇಡ್ತಾರೆ. இப்ப மரித்தவர் பிரியாணி சாப்பிடுவாரா? ಸತ್ತವರು ಬಿರಿಯಾನಿ ತಿಂತಾರಾ? சொல்லுங்க, சாப்பிடுவாரா? ಹೇಳ್ರಿ, ತಿಂತಾರಾ? இன்னும் சிலர் என்ன பண்ணுவாரா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அவரு நல்லா குடிப்பாரு, ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಯುತ್ತಾರೆ, அதனால அவருக்கு ஒரு குவார்டர் வைப்பாங்க. ಆದ್ರಿಂದ ಅವರಿಗೆ ಒಂದು ಕ್ವಾರ್ಟರ್ ಇಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಇಡ್ತಾರೆ. இப்ப மரித்தவர் குவார்டர் குடிப்பாரா? ಸತ್ತವರು ಕ್ವಾರ್ಟರ್ ಕುಡಿತಾರಾ? குடிக்க மாட்டார். இன்னும் வேறு சிலர் எல்லாம் பல வகைகள் எல்லாம் வைப்பாங்க. ಅವರಿಗೆ ಈ ಒಂದು ಎಡೆಯನ್ನು ಹಾಕಿ ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಡ್ತಾರೆ. ஏன்னா செத்து போனவர் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. ಆದ್ರೆ ಸತ್ತವರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಇಡ್ತಾರೆ. ஆனா அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾ ಇದೆಲ್ಲ ಇಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ? ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹalleluya. சில வேளையில மரித்தோர் குறித்து சாட்சி சொல்வார்கள். ಕೆಲವರು ಸತ್ತವರ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. அந்த குடும்பத்தார் சொல்லுவாருங்க, ಆ ಕುಟುಂಬದವರು ಹೇಳ್ತಾರೆ, நண்பர்கள் சொல்லுவார்கள், ಸ್ನೇಹಿತರು ಹೇಳ್ತಾರೆ, அல்லது திருச்சபை சொல்லும், ಅಥವಾ ಸಭೆಯವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்க, ಅವರು ಈ ರೀತಿಯೆಲ್ಲ ಜೀವಿಸಿದ್ರು, இவர் இப்படியெல்லாம் நன்மை செய்தாரு, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ರು. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதல்ல, ನಾವು ಹೆಂಗೆ ಜೀವಿಸ್ತೀವಿ ಎಂಬುದು ಮುಖ್ಯ. நாம மரித்த பின்னாடி நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்றதுதான் முக்கியம். ನಾವು ಸತ್ತ ನಂತರ ನಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿಯೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ಅದರ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳ್ತದೆ, மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ಸತ್ತವರಿಗೆ ಏನು ತಿಳಿವಳಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, சூரியனுக்கு கீழே எந்த விதத்திலும் அவளுக்கு பங்கு கிடையாது. ಇಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಯಾವ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ ಅವರಿಗೆ ಇನ್ನೆಂದಿಗೂ ಪಾಲೇ ಇರುವುದಿಲ್ಲ. நமக்கு சொல்லி கொடுக்கிறது, ಅದರ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳ್ತದೆ, உயிரோடு இருக்கும் பொழுது ನಾವು ಜೀವಂತ ಇರುವಾಗ நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும், ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡೋದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. உயிரோடு இருக்கும் பொழுது ನಾವು ಜೀವಂತ ಇರುವಾಗ பிறரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும், ಅನೇಕರನ್ನ ಘನಪಡಿಸುವುದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. உயிரோடு இருக்கும் பொழுது ಜೀವಂತ ಇರುವಾಗ அவளுக்கு நாம் நன்மை செய்ய பழகிக் கொள்ளணும், ಆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. செத்ததுக்கு அப்புறம் ಸತ್ತ ನಂತರ நாம் எதை செய்தாலும் அது ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. ಸತ್ತ ನಂತರ ನಾವು ಯಾರು ನಮಗೆ ಮಾಡಿದ್ರು ಅಥವಾ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இதுதான் மரித்தோர் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಇದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸತ್ತವರ ಕುರಿತು ಹೇಳಿದಂತ ವಿಷಯ. ஆகையால மரித்தோர் குறித்து நினைவு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையில ಸತ್ತವರ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அதையெல்லாம் வச்சு ஒரு விக்கிர ஆராதனை பண்ணக்கூடாது. ಅದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ನಾವು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಲ್ಲ. அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, ಅದೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. பந்தியிடுகிறவர்கள் பேய்களுக்கே படைக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಎಡೆ ಹಾಕುವವರು ಅದು ಮನುಷ್ಯರಿಗಲ್ಲ, ಅದು ದೆವ್ವಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அப்பேற்பட்ட நம்பிக்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாது. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவர் எவ்விதமாக வாழ்ந்தார் என்கிற நற்கிரிகளை அறிந்து அதன்படி நாம வாழுவதுதான் நமக்கு சாட்சி. ಅವರು ಹೇಗೆಲ್ಲ ಜೀವಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದು ಅದರಂತೆ ಜೀವಿಸುವುದೇ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த உலக வாழ்க்கையில ಈ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நாம் வாழ்வது மிக அவசியம். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು ತಿಳಿದು ಅದರಂತೆ ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. எல்லோரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். 34-35ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಕಣ್ಣು ದೇಹಕ್ಕೆ ದೀಪವಾಗಿದೆ, ನಿನ್ನ ಕಣ್ಣು ನೆಟ್ಟಗಿರುವಾಗ ಅದರಂತೆ ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿರುವುದು. ஆமென், ஹல்லேலூயா. இங்க இயேசு, ಇಲ್ಲಿ ಯೇಸು நம்முடைய கண்ணு குறித்து சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கண்ணின் தன்மை குறித்து சொல்லுகிறார். ಕಣ್ಣಿನ ಗುಣಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ இந்த கண்ணாகப்பட்டது ಈ ಕಣ್ಣಿನ ಆಗುವಂತದ್ದು சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ಇದು ಶರೀರದ ಒಂದು ಬೆಳಕಾಗಿದೆ. இந்த கண் வெளிச்சத்துக்கு ஒப்பிடுகிறார். ಈ ಕಣ್ಣು ಒಂದು ಬೆಳಕಿಗೆ ಹೋಲಿಸಿದ್ದಾನೆ. உன்னுடைய கண் தெளிவாக இருந்தால் ನಿನ್ನ ಕಣ್ಣು ಅದು ತಿಳಿಯಾಗಿದ್ದರೆ அவன் சரீரமும் தெளிவாக இருக்கும். ಅದು ಕಣ್ಣು ಸಹ ಬೆಳಕಾಗಿರ್ತದೆ.
அந்த கண்ணாகப்பட்டது ಆ ಕಣ್ಣಾಗಿರುವಂತದ್ದು சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ಶರೀರದ ಒಂದು ದೀಪವಾಗಿದೆ. அது காணக்கூடியதாக இருக்கிறது. ಅದು ಕಾಣುವಂತದ್ದಾಗಿದೆ. அது வெளிச்சமாக ಅದು இருக்கிறது. ಬೆಳಕಾಗಿರುತ್ತೆ. அவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளுவதற்கு அது தெளிவைப்படுத்தக்கூடியதாக ಅದು இருக்கிறது. ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಣ್ಣು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு விளக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದೀಪ ಗೊತ್ತು? இப்பெல்லாம் நமக்கு லைட் இருக்கிறது. ಈಗೆಲ್ಲ ನಮಗೆ ಲೈಟ್ ಇದೆ. இப்ப இந்த லைட் நம்ம அணைச்சிட்டோம்னா ಈ ಬೆಳಕನ್ನು ನಾವು ಆರಿಸಿದರೆ இங்க இருள் வந்து சூழ்ந்துக்கும். ಇಲ್ಲಿ ಕತ್ತಲು ಬಂದು ಆವರಿಸುತ್ತದೆ. இந்த லைட்டை நம்ம ஆன் பண்ணா ಈ ಲೈಟ್ ಅನ್ನು ನಾವು ಹಾಕಿದ್ರೆ அந்த இருள் அகன்று போயிடும். ಈ ಕತ್ತಲು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. இங்க இயேசு சொல்லக்கூடியதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಬೆಳಕಿಸುವಂತ அந்த வெளிச்சம், ಆ ಬೆಳಕು, அந்த விளக்கு என்பது, ಆ ಬೆಳಕೆಂಬುದು இயேசுவா இருக்கிறார். ಯೇಸು ಆಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ ஒரு வெளிச்சம் ஒரு இருளுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ಒಂದು ಕತ್ತಲೊಳಗೆ ಒಂದು ಬೆಳಕು ಪ್ರವೇಶಿಸುವಾಗ அவருடைய வாழ்க்கையின் இருள் அகன்று போகிறது. ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕತ್ತಲು ಅದು ಹೊರಗೆ ಹೋಗ್ತದೆ. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணை வெளிச்சத்திற்கு ஒப்பிடுகிறார். ಆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬೆಳಕಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உன் கண் தெளிவாக இருந்தால் ನಿನ್ನ ಕಣ್ಣು ಬೆಳಕಾಗಿದ್ದರೆ உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். ನಿನ್ನ ಶರೀರವು ಬೆಳಕಾಗಿರ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. ಕಣ್ಣಾಗುವಂತದ್ದು ಒಂದು ಶರೀರದ ಬೆಳಕಾಗಿದೆ. கண்ணு கெட்டால் அவன் குருடனாக இருக்கிறான். ಕಣ್ಣಿಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅವನು ಕುರುಡನಾಗಿರುತ್ತಾನೆ. காரணம் என்னவென்றால் ಕಾರಣ ಏನಂದ್ರೆ அவன் அறியாதவனாக இருக்கிறான். ಅವನು ತಿಳಿಯದವನಾಗಿದ್ದಾನೆ. அவன் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாதவனாய் பார்க்க கூடாதவனாக இருக்கிறான். ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳದವನು ಮತ್ತೆ ನೋಡಕ್ಕೆ ಆಗದವನು ಆಗಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அவன் கண் தெளிவாக இல்லை. ಯಾಕೆಂದರೆ ಅವನ ಕಣ್ಣು ಬೆಳಕಾಗಿಲ್ಲ. ஒருவனுடைய வாழ்க்கையில அவரை அறிகின்ற விதத்தில் அறியாமல் இருந்தால் அவனே குருடனாக இருக்கிறான். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ತಿಳಿಯಬೇಕಾದದನ್ನ ತಿಳಿಯದೆ ಹೋದರೆ ಅವನು ಕುರುಡನಾಗಿದ್ದಾನೆ. ஒருவன் அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருந்தால் அவனே குருடனாக இருக்கிறான். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು ಅದರಂತೆ ನಡೆಯದೇ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಕುರುಡನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்காமல் இருக்கிறவன் அவனே இருளில் இருக்கிறவனாக இருக்கிறான். ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಂಬದೇ ಇರುವವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಾನನಾಗಿದ್ದಾನೆ. அப்பேற்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கை என்பது அது பிசாசினால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಸೈತಾನನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அதனால் வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಕತ್ತಲಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. அந்த வெளிச்சம் தான் இயேசு. ಆ ಬೆಳಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த வெளிச்சம் தான் எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறது. ಆ ಬೆಳಕೆ ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಬೆಳಕಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அந்த வெளிச்சம் தான் ஒரு மனிதனுடைய இருளை அகற்றக்கூடியது. ಆ ಬೆಳಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿರುವಂತ ಕತ್ತಲನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அந்த வெளிச்சம் தான் ஒருவனுடைய இருளை அகற்றி அவனை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ಆ ಬೆಳಕೆ ಒಬ್ಬವನನ್ನ ರಕ್ಷಿಸಿ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அந்த இருள் என்கிற பாவத்தை அகற்றக்கூடிய வெளிச்சமாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ಕತ್ತಲೆಂಬ ಪಾಪವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் இயேசு சொன்னார், ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, என்னை கண்டடைந்தவன் ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಂಡಾತನು இருளிலே இருக்காமல் ಅವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸದೆ அவன் ஒளியிலே வாசம் ಅವನು பண்ணுவான். ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ அவன் ಮಾಡುವನು. வெளிச்சத்தை அடைந்திருப்பான். ಅವನು ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவன் வெளிச்சத்தை அடைந்திருக்கிறபடினால ಅವನು ಬೆಳಕಿನ ಹೊಂದಿದ್ದರಿಂದ அவன் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருப்பான். ಅವನು ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನಿಗೆ அவனுக்குள் ಸಮಾನನಾಗಿದ್ದಾನೆ. வெளிச்சம் இருப்பதினால ಆ ಬೆಳಕು ಆತನಲ್ಲಿರುವಾಗ அவன் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவனாக இருப்பான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. அவனுக்குள் அந்த வெளிச்சம் இருக்கிறபடினால ಅವನೊಳಗೆ ಆ ಬೆಳಕು ಇರುವುದರಿಂದ அவன் உலகத்திற்கு உப்பாக இருப்பான். ಅವನು ಲೋಕಕ್ಕೆ ಉಪ್ಪಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ஆகையால் இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னிடத்தில் அந்த வெளிச்சம் ನಿನ್ನೊಳಗಿರುವ ಆ ಬೆಳಕು மங்கி போக கூடாது. ಅದು ಕತ್ತಲೆಯ ಉಂಟಾದರೆ 35ஆம் வசனத்தை வாசிங்க. 35ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ, ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕೆ ಕತ್ತಲಾಗಿದೆಯೇ ಏನೋ ನೋಡು. ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದ್ದು ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಕತ್ತಲಲ್ಲಿದ್ದರೆ ದೀಪವು ಒಳೆದು ನಿನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೋ ಹಾಗೆ ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಳಕಾಗಿರುವುದು ಅಂದನು.
ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம். ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನೊಳಗಿನ ಬೆಳಕು. இங்கே தமிழ் வேதாமத்தில் இப்படி சொல்லுகிறது, ತಮಿಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, உனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம். ನಿನ್ನ ಒಳಗಿರುವಂತ ಆ ಬೆಳಕು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು, உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் மங்கி போக கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಬೆಳಕು ಅದು ಕತ್ತಲಾಗಬಾರದು. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இழந்து போக கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವ ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போக கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ಅದು ನಿನ್ನಿಂದ ಅಗಲಿ ಹೋಗಬಾರದು. நீ தேவனை அறிகின்ற அறிவை விட்டுவிடக் கூடாது. ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆ ನಿನ್ನಿಂದ ಹೊರಟು ಹೋಗಬಾರದು. நீ தேவன் மேல் வச்சிருக்கிற பக்தி வைராகியத்தில் இருந்து நீ நழுவி போக கூடாது. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ನೀನು ಹೊರಗಡೆ ಹೋಗಬಾರದು. ஏனென்றால் அதுவே உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. ಯಾಕೆಂದರೆ ಅದೇ ನಿನಗೆ ಬೆಳಕುಂಟು ಮಾಡುತ್ತದೆ. உன்னுள்ளில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿನ್ನಿಂದ ದುಃಖ ಹೊಂದಬಾರದು. அதுவே உன்னை இருளடைய செய்து விடக்கூடாது. ಅದುವೇ ನಿನ್ನನ್ನು ಕತ್ತಲಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರಬಾರದು. அதை நீ விட்டுவிடக் கூடுமானால் ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದರೆ அப்பொழுது இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ಆಗ ನಿನ್ನೊಳಗೆ ಕತ್ತಲ ಆವರಿಸುತ್ತದೆ. இருள் சூழ்ந்து கொள்ள கூடுமானால் ಕತ್ತಲು ನಿನ್ನ ಆವರಿಸುವುದಾದರೆ அங்கே பாவம் பெறுகிறது, ಪಾಪ ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ, சாபம் பெறுகிறது, ಶಾಪ ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ, இழப்புகள் நேரிடுகிறது. ಅನೇಕ ನಾಶ அங்கே ಉಂಟಾಗ್ತದೆ. சமாதானம் இல்லை, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, அங்கே சந்தோஷம் இல்லை, ಸಂತೋಷ ಇಲ್ಲ, அங்கே நன்மை இல்லை. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ஆகையால் ಇಲ್ಲ. இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು மங்கி போக கூடாது. ಕತ್ತಲಾಗಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த நாட்களிலே சிம்லி விளக்கு என்று சொல்லுவார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಚಿಮಣಿ ಬೆಳಕು ಎಂಬುದಾಗಿ ದೀಪ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. அதுல அந்த மண்ணெண்ணெய் ಕೆರೋಸಿನ ஊத்தி திரி ஏத்துவார்கள். ಅದರೊಳಗೆ ಒಂದು ಬತ್ತಿ ಇಟ್ಟು ಸೀಮೆಎಣ್ಣೆನ ಹಾಕಿ ಉರಿಯುವಂತ ಒಂದು அது ದೀಪ. நல்ல பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கும். ಅದು ಬಹಳ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಉರಿತಾ ಇತ್ತು. அந்த திரி குறையும் பொழுது ಆ ಬತ್ತಿ ಕಡಿಮೆ ಆಗುವಾಗ அந்த வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும். ಆ ಬೆಳಕು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಹೋಗ್ತಿತ್ತು. அப்ப அதை ஏத்தக்கூடிய ஒரு திருவாணி மாதிரி இருக்கும். ಅದು ಬತ್ತಿಯನ್ನು ಎತ್ತುವಂತ ಒಂದು ಕೀ ಇತ್ತು. அந்த சாவி கொஞ்சம் அதை ஏத்தின பொழுது அது இன்னும் ಆ பிரகாசமாகும். ಕೀಯನ್ನು ಎತ್ತುವಾಗ ಅದು ಇನ್ನು ಜೋರಾಗಿ ಉರಿತಾ ಇತ್ತು. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳ್ತಾನೆ, உன்னிலே இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಅದು ಕತ್ತಲಾಗದೆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. அது இருளடைய கூடாது. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲಾಗಬಾರದು. எது இன்றைக்கு உலகத்தில் இருளடைய செய்கிறது? ಯಾವುದು ನಿನ್ನನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕತ್ತಲಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ? இந்த உலகம் நம்மளை இருளடைய செய்கிறது. ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ಕತ್ತಲಾಗಿ ಮಾಡ್ತದೆ. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை நெருக்கி போட செய்கிறது. ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலக சிநேகங்கள் நம்மளை பிரகாசிக்க கூடாதபடி செய்கிறது. ಈ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು, ಸಂಬಂಧ, ಕುಟುಂಬಗಳು ನಮ್ಮನ್ನ ಕತ್ತಲಲ್ಲಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த காலவேளையில் ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಯೋಚಿಸಬೇಕು. எது என் வாழ்க்கையில் என் பிரகாசத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது? ಯಾವುದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಕಾಶವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ? வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த நன்மையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಾಶ ಆಗ್ತಾ ಇದೆ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. எது என் வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறது? ಯಾವುದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿದೆ? எது என் வாழ்க்கையிலே முள்ளாக இருக்கிறது? ಯಾವುದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಳ್ಳಾಗಿದೆ? எது என்னுடைய பிரகாசத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது? ಯಾವುದು ನನ್ನ ಪ್ರಕಾಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡ್ತಾ ಇದೆ? ஆண்டவர் உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நிறுத்தியிருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲಿರುವಂತ ಪಟ್ಟಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உலகத்திற்கு உப்பாக மாற்றி இருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಪ್ಪಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உலகத்திலே உன்னை ஆண்டவரே ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக மாத்திரமல்ல, ದೇವರು ಈ ಬೆಟ್ಟದ ಮೇಲಿರುವ ಪಟ್ಟಣವಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, மற்றவர்களுக்கு சுவையை தரக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, ನಾವು ಸುವಾಸನೆ ಬೀರುವಂತವರಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை பிரகாசிக்க பண்ணும். ಅನೇಕ ಜನರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಬೆಳಕಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. நாமே பிரகாசிக்கிற ஜனங்கள். ನಾವೇ ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಜನರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ எந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮನ್ನ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 60ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, உன்னிடத்திலே ஒளி வந்திருக்கிறது. ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. வாசித்து பாருங்கள். ಓದಿ ನೋಡೋಣ. ஏசாயா
ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றார் பாருங்க. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. எழும்பி பிரகாசி. ಏಳು ಪ್ರಕಾಶಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ನನಗೆ ಇದು ಬಹಳ ಇಷ್ಟ. எழும்பி பிரகாசி. ಏಳು ಪ್ರಕಾಶಿಸು. தேவன் உன்னை ದೇವರು ನಿನ್ನನ್ನು எழுந்திருக்க சொல்லுகிறார். ಎದ್ದು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. பிசாசியானவன் ಸೈತಾನನು உன்னை எழுந்திருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ಎದ್ದು ನಿಲ್ಲದ ಹಾಗೆ, உன்னை பிரகாசிக்க கூடாதபடிக்கு ನೀನು ಬೆಳಕು ಹೊಂದಿದವನಾಗದಂತೆ கெடுக்க நினைக்கிறான். உன்னை கெடுக்க நினைக்கிறான். ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಲು ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 10th அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10th வசனத்தை வாசித்து பாருங்கள். 10ನೇ ವಚನ ನೋಡುವುದಾದರೆ ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, பிசாசியானவன் ಸೈತಾನನು திருடவும் ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ கொல்லவும் அன்றி ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ வேற ஒன்றுக்கும் வரான். ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುವುದೇ. He is a stealer. ಆತನೊಬ್ಬ ಕಳ್ಳನಾಗಿದ್ದಾನೆ. அவன் திருடுகிறவன். ಅವನು ಕಳ್ಳನಾಗಿದ್ದಾನೆ. உன் சந்தோஷத்தை திருடுகிறவன். ಸಂತೋಷವನ್ನು உன் ಕದ್ದುಕೊಳ್ಳುವ, பொருளை திருடுகிறவன். உன்னுடைய பொருளாதாரத்தை ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವಾತನು, உனக்கு உண்டானவளை திருடுகிறவன், ನಿನಗೆ ಉಂಟಾದ್ದನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವ, சமாதானத்தை கெடுக்கிறவன், ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವ, சந்தோஷத்தை கெடுக்கிறவன், ಸಂತೋಷವನ್ನು ಕೆಡಿಸುವಾತನು. ஆமென். ಆಮೆನ್. உன்னை அழிக்க நினைக்கிறவன், ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೆನೆಸುವಂತವನು. கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ಕಳೆದ 2 ವಾರದ ಹಿಂದೆ ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு பேய் வந்துருச்சு. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಒಳಗೆ ಒಂದು ಸೈತಾನ ಬಂದುಬಿಟ್ಟ. விசுவாசிக்குள்ள ஏன் பேய் வந்தது? ಆ ವಿಶ್ವಾಸಿಯ ಒಂದು ಒಳಗೆ ಯಾಕೆ ದೆವ್ವ ಬಂತು? பல காரணங்கள் இருக்கலாம். ಅನೇಕ ಕಾರಣಗಳಿರಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. என்னிடத்திலே கூட்டி வந்தார்கள். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. நான் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ನಾನು ಅವರ ಚಟುವಟಿಕೆಯನ್ನೆಲ್ಲ ஒரு ನೋಡಿದೆ. பரிசுத்தாவினால நிறைந்து ஒரு ஏமாற்றுகிற ஒரு ஆவியை போல அது ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்ட ஒரு ஆவியாய் ಒಬ್ಬ காணப்பட்டது. ಅಭಿಷಕ್ತನ ಹಾಗೆ, ಒಬ್ಬ ಪ್ರಕಾಶ ರೂಪ ಹೊಂದಿದ ಹಾಗೆ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು. நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து அந்த ஆவியோடு பேசினேன். ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ಬಿಟ್ಟು ಆ ಸೈತಾನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ. நீ அவன்தானே என்று சொன்னேன். ನೀನು ಅವನು ತಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. நீ ஒரு ஏமாற்றுகிறவன் தானே என்று சொன்னேன். ನೀನೊಬ್ಬ ಮೋಸ ಮಾಡುವಾತನು நீ ಎಂಬುದಾಗಿ, அழிக்க வந்தவன் தானே என்று சொன்னேன். ನಾಶ ಮಾಡಲು ಬಂದವನು ತಾನೇ. அப்ப அந்த ஆவி ஒன்று சொன்னது, ಆ ಆತ್ಮ ಹೇಳ್ತು, ஆமா, ಹೌದು, நான் தான் தள்ளப்பட்டவன், ನಾನೇ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು, நான் தான் லூசிபர், ನಾನೇ ಲೂಸಿಫರ್, நான் இவனை அழிக்க வந்தேன், ನಾನು ಇವನ ನಾಶ ಮಾಡಲು ಬಂದೆ, இவனை அழிக்க தான் நான் வந்தேன். ನಾನು ಇವನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದೆ. அப்பொழுது நான் சொன்னேன், ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, இவனுடைய ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தமானது. ಈ ಮನುಷ್ಯನ ಆತ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತ. இவனை தொடுவதற்கும் அழிப்பதற்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது. ಇವನನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೂ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. அப்ப அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳ್ದ, நான் விட மாட்டேன், ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, நான் போக மாட்டேன், ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ, நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், ನಾವು 10 ಜನ ಇದ್ದೇವೆ, நீ ஒரு ஆள் தான் இருக்கிற என்று ನೀನು சொன்னான். ಒಬ್ಬನೇ ಇದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, நான் ஒருவன் அல்ல, ನಾನು ಒಬ್ಬನಲ್ಲ, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ. நீ அவரால் அழிக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவர் என்று சொன்ன பொழுது ನೀನು ಅವನಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು, ಕೆಡಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. அவன் கதறி உருண்டு பெரண்டு ஓட ஆரம்பித்தான். ಅವನು ಕೂಗಿ ಕಿರಿಚಿ ಒದ್ದಾಡಿ ಬಿಟ್ಟು ಹೋದ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, வெளிச்சம் உன்னிலே மங்கி போனால், ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲಾದರೆ இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ಕತ್ತಲು ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. இருள் உன்னை சூழ்ந்து கொள்ள கூடுமானால் ಕತ್ತಲು ನಿನ್ನನ್ನು நீ ಆವರಿಸುವುದಾದರೆ சமாதானத்தை இழப்பாய், ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತಿ, ஆசீர்வாதத்தை இழப்பாய், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತಿ, உன்னுடைய நன்மைகளை இழக்க கூடும். ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತಿ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அவர், ನಿನ್ನ ಪ್ರಕಾಶ ಮಾಡುವಾತನು ಯೇಸು உன்னை ಕ್ರಿಸ್ತನು. எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற அவர், ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ உன்னை ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವಾತನು, ஆசீர்வதிக்கிறவர் அவர். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸುವವನು ಆತನೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, இதோ ಇಗೋ ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது, ಇಗೋ ಬೆಳಕು ನಿನಗೆ ಬಂತು. அந்த ஒளி உன்னிடத்தில் இருக்கிறபடினால ಆ ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அந்த ஒளி அல்ல, ಆ ಬೆಳಕಲ್ಲ, அதை பிரகாசிக்க பண்ணுகிறவரே உனக்குள் இருக்கிறார். ಅದು ಬೆಳಕಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವಾತನೇ உன்னை ನಿನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ, மகிமைப்படுத்தக்கூடியவர். ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಾತನು. ஆகினால் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், ಆದ್ರಿಂದ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. பூமியை காரிருள் சூழும், ಈ ಲೋಕದ ಮೇಲಾದರೂ ಕತ್ತಲು ಆವರಿಸಿದೆ.
ಆವರಿಸಿದೆ. இன்றைக்கு பூமியை பாவமும் காரிருளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಲೋಕದ ಮೇಲಾದರೂ ಕಾರ್ಗತ್ತಲು ಕತ್ತಲು ಆವರಿಸಿದೆ. இன்னைக்கு அழிவும் சாபமும் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ನಾಶನವು ಶಾಪವು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿದೆ. இன்னைக்கு பொய்யான காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿದೆ. ஏனென்றால் இருளின் ராஜ்யம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ಇವತ್ತು ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿದೆ. இன்னைக்கு சாத்தானுடைய ஜனங்கள் சாத்தானுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಸೈತಾನನ ಜನರು ಸೈತಾನ ರಾಜ್ಯ ಇವತ್ತು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆ. அவன் இருளின் ராஜ்யத்திற்காக ஜனங்களை அழிக்கும்படியாக வசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ಕತ್ತಲ ರಾಜ್ಯಕ್ಕೆ ದೇವ ಜನರನ್ನು ಎಳೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಕಾಯುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகினால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் ஜாக்கிரதையாக இருக்க ಆದ್ದರಿಂದ ದೇವ ಜನರಾಗಿರುವ ನಾವು ಬಹಳ ಜಾಗೃತೆಯಿಂದ ಇರಬೇಕಾಗಿದೆ. அதனால்தான் சொல்லுகிறார் அந்த லூக்கா 11 அங்கே 35ல. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಲೂಕ 11:35ರಲ್ಲಿ, உன்னிலே இருக்கிறதான வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு, ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗದಂತೆ, அது மங்கி போகாதபடிக்கு, ಅದು ಕುಂದಿ ಹೋಗದಂತೆ நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ನೀನು ಜಾಗೃತೆಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. எப்படி இருக்கணும்? ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? ಜಾಗೃತೆயாக இருக்க வேண்டும். ಜಾಗೃತೆ ಇರಬೇಕು. ಜಾಗೃತೆ என்றால் என்ன? ಜಾಗೃತೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಗೆ? நீ எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಬೇಗ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿರಬೇಕು. உனக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும். ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು. உனக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். ನಿನ್ನೊಳಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಬುದ್ಧಿ ಇರಬೇಕು. பழக்க வழக்கங்களே தெளிவிருக்க வேண்டும். ಅನೇಕ ಒಂದು ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದವನಾಗಿರಬೇಕು. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடியான வாழ்க்கை நடத்த வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದಂತ ನೀನು ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಬೇಕು. நீ இன்னா தேவன் உன்னை எப்படி வைத்திருக்கார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ದೇವರು ಯಾವ ರೀತಿ ನೀನು ಇಟ್ಟಿದ್ದೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிசாசು உன்னிடத்திலே நயவஞ்சகமாக இருப்பான். ಸೈತಾನ್ ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ಮೋಸ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. வஞ்சகமாக அவன் அழிக்க பார்ப்பான். ನಿನ್ನನ್ನು ಮೋಸದಿಂದ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. பொருளை கெடுக்க பார்ப்பான். ನಿನ್ನ ವಸ್ತುಗಳನ್ನು ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. உண்டாததை அழிக்க பார்ப்பான். ನಿನಗೆ ಇರುವಂತದನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. அதனால்தான் இயேசு சொன்னார், ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, அவன் திருடன், ಅವನು ಕಳ್ಳನು, அவன் திருடன், ಅವನು ಕಳ್ಳನು, உன் சமாதானத்தை திருட வருவான், ಸಮಾಧಾನವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, ஆதாரத்தை திருட வருவான், ನಿನ್ನ ಆದಾಯವನ್ನು ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, அழிக்க வருவான், ನಿನ್ನ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, be careful, ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க ನೀನು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மங்கி போக கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಯಾಗಬಾರದು. அந்த உலக சிநேகம் தான் உன்னை மங்கி போக செய்யும். ಲೋಕದ ಸ್ನೇಹಿತ ನಿನ್ನನ್ನು ಕತ್ತಲಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உலகத்தோடு நாம ஒத்து போவதுதான் மங்கி போக செய்யும். ನಾವು ಲೋಕದ ಒಂದಿಗೆ ಇಜ್ಜೋಡಾಗುವಾಗ ನಾವು ಕತ್ತಲಾಗುತ್ತೇವೆ. ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬಹುದು, நாம் உலகத்துக்குரியவள் அல்ல. ಆದ್ರೆ ಲೋಕದವರಲ್ಲ. உலகத்திலே மற்றவர்களை நேசிக்கலாம், ನಾವು ಲೋಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬಹುದು, அவர்களோடு கூட உடன்படிக்கை எடுக்கிறவள் அல்ல. ಅವರೊಂದಿಗೆ ಇಜ್ಜೋಡಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. நாம் தேவனுடைய ஜனங்களாக ನಾವು இருக்கிறோம். ದೇವರ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. நாம் மலை மேல இருக்கிற பட்டணமாக இருக்கிறோம். ನಾವು ಬೆಟ್ಟದ ಮೇಲಿರುವಂತ ಪಟ್ಟಣವಾಗಿದ್ದೇವೆ. உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறோம். ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. நாம் உலகத்திற்கு உப்பாக ನಾವು இருக்கிறோம். ಲೋಕಕ್ಕೆ ಉಪ್ಪಾಗಿದ್ದೇವೆ. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக ನಾವು இருக்கிறோம். ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. விளக்கு மங்கி போக கூடாது. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗಬಾರದು. இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ನಮ್ಮೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya. ஆகையால் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ, பூமியை காரிருள் மூடலாம், ಲೋಕವನ್ನಾದರೂ ಭೂಮಿ ಕತ್ತಲು ಆವರಿಸಬಹುದು, ஆனால் சொல்லுகிறார் நீதியின் சூரியன் உன்மேல உதிக்கும். ಆದರೆ ನೀತಿಯ ಸೂರ್ಯನಿನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದ್ದಾನೆ. நீதியின் சூரியன் உன்மேல உதிக்கும். ನೀತಿಯ ಸೂರ್ಯನಿನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದ್ದಾನೆ. அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உன்மேல உதிக்கிறபடினால, ಆ ನೀತಿಯ ಸೂರ್ಯನಿನ ಮೇಲೆ ಉದಯಿಸುವುದರಿಂದ உன்னை இருள் ஆளுகை செய்யாது, ನಿನ್ನನ್ನು ಕತ್ತಲು ಆವರಿಸುವುದಿಲ್ಲ, உன்னை இருள் மேற்கொள்ளாது, ನಿನ್ನ ಮೇಲೆ ಕತ್ತಲು ಆವರಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, இருள் உன்னை சூழ்ந்து கொள்ள முடியாது. ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? வெளிச்சம் முன்னிடத்தில் இருக்கிறது. ಬೆಳಕು ನಿನ್ನೊಳಗಿದೆ. வெளிச்சம் முன்னிடத்தில் இருக்கிறது. ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ಮತ್ತಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார். ಈ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ.
மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವ ಊರು ಮರೆಯಾಗಿರಲಾರದು. நாம் வெளிச்சமா இருக்கிறபடினாலே நாம மறைந்திருக்கிறவர்கள் அல்ல. ನಾವು ಬೆಳಕಾಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಮರೆಯಾಗಿರುವವರಲ್ಲ. ஆகையால் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன் வெளிச்சத்திற்கு ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ ஜாதிகள் வருவார்கள். ಜನಾಂಗಗಳು ಬರ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் வெளிச்சத்திற்கு ನಿನ್ನ ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ ஜாதிகள் ಜನಾಂಗಗಳು ಬರ್ತದೆ. அதுதான் அங்க சொல்லுகிறார் ஏசாயாவுல. ಆದ್ರಿಂದ ಏಸಾಯ ಪ್ರವಾದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. வாசித்து பாருங்கள். ಓದಿ ನೋಡೋಣ. ಇಗೋ 11ಾம் ವಚனம். ಇಗೋ ಕತ್ತಲು ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿದೆ, ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದೆ. ನಿನ್ನ ಮೇಲಾದರೂ ಯೆಹೋವನು ಉದಯಿಸುವನು, ಆತನ ತೇಜಸ್ಸು. 11ಾம் ವಚனம். 60ாம் அதிகாரம் 11. 11. ಜನಾಂಗಗಳ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿಗೆ ತರುತ್ತಿರುವನು, ಅವುಗಳ ಅರಸರು ಮೆರವಣಿಯಾಗಿ ಬರುತ್ತಿರುವರು. ಇದರಿಂದ ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳು ಹಗಲಿರುಳು ಮುಚ್ಚದೆ ಸದಾ ತೆರೆದಿರುವುವು. அல்லேலூயா. உன்னிடத்திற்கு ஜாதிகள் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಅರಸರು ಮೆರವಣಿಯಾಗಿ ಬರುತ್ತಿರುವರು. தேவன் கொண்டு வருவார். ஜனங்களை உன்னிடத்தில் கொண்டு வருவார். ಜನಾಂಗಗಳನ್ನ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ತರ್ತಾರೆ. வெளிச்சம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது, ಬೆಳಕು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಇರುವಾಗ தேவன் நன்மையை உன்னிடத்தில் கொண்டு வருவார். ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ತರ್ತಾನೆ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன் வாசல்கள் இரவும் பகலும் ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳು ಹಗಲು ಇರುಳು பூட்டப்படாமல் இருக்கும். ಬೀಗ ಹಾಕದೇ ಇರ್ತದೆ. அது எப்பொழுதும் திறந்திருக்கும். ಅದು ಯಾವಾಗಲೂ ತೆರೆದಿರ್ತದೆ. வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். ನಾನು ತೆರೆದ ಬಾಗಿಲಿನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏனென்றால் அந்த வெளிச்சம் உன்னில் இருக்கிறபடினால, ಯಾಕೆಂದರೆ ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿರುವಾಗ, உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறபடினால, ನಿನ್ನ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುವುದರಿಂದ வெளிச்சத்தினிடத்திலே ஜனங்கள் ಆ வருவார்கள். ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ ಜನಾಂಗಗಳು ಬರುತ್ತವೆ. ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ಜನಾಂಗಗಳನ್ನ ದೇವರು ಕೊಂಡು ತರುತ್ತಾನೆ. நன்மை உன்னிடத்தில் கொண்டு வருவார். ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಿನ್ನ ಒಳಗೆ நீ ತರ್ತಾನೆ. விளக்காய் இருக்கும் பொழுது, ನೀನ್ ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ, நீ சாட்சியாய் இருக்கும் பொழுது, ನೀ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ, நீ அவருக்குள் நிற்கும் பொழுது, ಅವರೊಳಗೆ ನೀ ನಿಲ್ಲುವಾಗ ஆண்டவர் உன்னிடத்திலே கொண்டு வருவார். ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕೊಂಡು ತರುತ್ತಾನೆ. அப்படி தேவன் உன்னிடத்தில் கொண்டு வரும் பொழுது, ದೇವರು ಆ ರೀತಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ತರುವಾಗ மற்றவர்கள் உன்னை பார்த்து ಸತ್ತವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ பொறாமை கொள்வார்கள். ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாராயிலும் நம்மளை பார்த்து ಯಾರಾದರೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ எரிச்சல் அடைந்தாலோ, ಅಥವಾ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ರು, பொறாமைப்பட்டாலோ, ಹಾಗೆ ಪಟ್ರು, நீங்க சந்தோஷப்படுங்க. ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க சந்தோஷப்படுங்க. ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. உங்களுடைய வளர்ச்சி குறித்து, ನಿಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡಿ, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿ ஒருவர் பொறாமைப்பட்டா ಒಬ್ಬರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚ ಪಡುವುದಾದ್ರೆ நீங்க சந்தோஷப்படுங்க. ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? மற்றவர்கள் பொறாமைப்படும்படிக்கு தேவன் உன்னை வச்சிருக்கிறார். ಮತ್ತೊಬ್ಬರು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವ ಹಾಗೆ ದೇವರು ನಿನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அது உன்னால உண்டானதல்ல, ಅದು ನಿನ್ನಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ. அந்த வெளிச்சம் உன்னில் இருக்கிறபடினால, ಆ ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿರುವುದರಿಂದ, நீ பிரகாசிக்கப்படினால, ನೀನು ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದ್ರಿಂದ அந்த வெளிச்சத்திடத்தில் ஜனங்கள் வருவார்கள். ಆ ಬೆಳಕಿನ ಬೆಳಗ್ಗೆ ಜನಗಳು ಬರ್ತಾರೆ. கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಮ್ಮ ಮನೆ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நமக்கு பிடிக்காது, ನಮಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ, விருப்பம் இருக்காது, ನಮಗೆ ಸಂತೋಷ ಇರುವುದಿಲ್ಲ, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ಕಷ್ಟವಾಗಿರ್ತದೆ. வெளிச்சம் வந்தா, ಬೆಳಕು ಬಂದ್ರೆ நமக்கு சந்தோஷம் வரும். ನಮಗೆ ಸಂತೋಷ ಬರ್ತದೆ. ஏன்னா வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியும். ಬೆಳಕಿದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் அந்த சமாதானம் ಆ நிலைத்திருக்கும். ಬೆಳಕಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ನಮ್ಮೊಳಗಿರುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ அந்த ಸಮಾಧಾನ. வெளிச்சம் நமக்குள்ள இருந்தால் நாம் சந்தோஷமாக ಆ இருப்போம். ಬೆಳಕು ನಮ್ಮೊಳಗಿರುವ ಸಂತೋಷ நாம் ಉಂಟಾಗ್ತದೆ. பிரகாசிக்கக்கூடிய இருந்தால் ஜாதிகள் உன்னிடத்திலே வரும். ನಾನು ಬೆಳಕಾಗಿರುವುದಾದ್ರೆ ಜನಾಂಗಗಳು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರ್ತದೆ. ஜனங்கள் உன்னிடத்திலே வருவார்கள். ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் சொல்ற, திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறேன். ಆದ್ರಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ತೆರೆದ ಬಾಗಿಲಿನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அவர் சொல்றா, உனக்கு நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ನಿನ್ನ ಮುಂದೆ ತೆರೆದ ಬಾಗಿಲಿನ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ಅದನ್ನ ಯಾರು ಮುಚ್ಚೋದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. ஒருபோது நினைக்காதீங்க, ಆ ಒಂದು ಕ್ಷಣವು ನೆನೆಸ್ಕೋಬೇಡ್ರಿ. ஒருபோது விசுவாசிக்காதீங்க ನೀವು ಒಂದು ಕ್ಷಣವೂ மற்றவர்களால் என் ஆசீர்வாதம் கெட்டு போகுதுன்னு.
ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಕೆಟ್ಟು ಹೋಗಬಹುದು, மற்றவர்களால கெடாது. ಅದು ಬೇರೆಯವರಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது கெடுறதா உன்னால தான் கெடும். ಅದು ಕೆಡುವುದಾದ್ರೆ ನಿನ್ನಿಂದ ಮಾತ್ರ ಕೆಡುವುದಕ್ಕೆ உன் ಸಾಧ್ಯ. விசுவாசத்தினால கெடும். ನಿನ್ನ ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಕೆಡುತ್ತದೆ. உன் விளக்கு மங்குவதனால கெடும். ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗುವುದರಿಂದ ಕೆಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Watch carefully. ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನೋಡ್ರಿ, ஜாக்கிரதையா கவனிங்க. ಜಾಗ್ರತೆಯಿಂದ ಗಮನಿಸ್ರಿ. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನೊಳಗಿರೋ ಬೆಳಕು மங்கி போக கூடாது. ಕತ್ತಲಾಗಬಾರದು. அது எப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ಅದು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇರಬೇಕು. எப்பொழுது பிரகாசிக்கும்? ಯಾವಾಗ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ? எப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ, வேதத்தை வாசிக்கிற பிள்ளையா இருக்கணும். ಸತ್ಯವೇದ ಓದುವವನಾಗಿರಬೇಕು. தேவனை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கணும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು. உண்மை உனக்குள்ள இருக்கணும். ನಂಬಿಕೆ ನಿನ್ನೊಳಗಿರಬೇಕು. சத்தியம் உனக்குள் வாசமா இருக்கணும். ಸತ್ಯ ನಿನ್ನೊಳಗೆ ವಾಸವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. 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 தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯ ನಿನ್ನೊಳಗಿರಬೇಕು. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ಅದರಿಂದ ಸಂಗೀತ ಕೀರ್ತನೆಗಾರರಾದ ದಾವೀದನು உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம். ನಿನ್ನ ಕಾಲು ನನಗೆ ದೀಪವು. உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாகும். ನಿನ್ನ ವಾಕ್ಯ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು. அது என் பாதைக்கு வெளிச்சமாக ಅದು இருக்கிறது. ನನ್ನ ದಾರಿಗೆ ಬೆಳಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ಅದೇ ನನ್ನ ಜೀವಿತ. அதுதான் என்னுடைய வழிகாட்டி. ಅದೇ ನನ್ನ ದಾರಿ ದೀಪ. அதுதான் எனக்கு தீபம். ಅದೇ ನನಗೆ ದೀಪವಾಗಿದೆ. அந்த வார்த்தை தான் இயேசு. ಆ ವಾಕ್ಯವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த சத்தியம் தான் இயேசு. ಆ ಸತ್ಯವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த சத்தியம் உனக்குள்ள இருந்தால் ಆ ಸತ್ಯ ನಿನ್ನೊಳಗಿದ್ರೆ நீ பிரகாசிப்பாய். ನೀನು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಿ. நீ வெளிச்சமாயிருப்பாய். ನೀ ಬೆಳಕಾಗಿರುತ್ತಿ. உன்னிடத்திலே ஜனங்கள் ನಿನ್ನ வருவார்கள். ಬಳಿಗೆ ಜನಾಂಗಗಳು ಬರ್ತವೆ. உனக்கு திறந்த வாசல் உண்டு. ನಿನಗೆ ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲು ಉಂಟು. உனக்கு நன்மை உண்டு. ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದುಂಟು. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ನೀನು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. உனக்கு விரோதமாய் உருவாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಯಾವ ಆಯುಧವೂ ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. ஒருவரை கெடுக்க முடியாது. ಒಬ್ಬನನ್ನು ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணும். ನಿನ್ನ ಒಳಗಿರುವ ಬೆಳಕು ನಿನ್ನ ಬೆಳಕಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. உன்னை சேவிக்காத ஜனங்களையும், ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸದ ಜನಗಳು, உன்னை சேவிக்காத ஜாதியும், ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸಲೊಲ್ಲದ உன்னை ಜನಾಂಗಗಳು, சேவிக்காத ராஜ்யமும் ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸಿದ ರಾಜ್ಯಗಳು அந்த அழியும். ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. அந்த ராஜ்யம் அழியும். ಆ ರಾಜ್ಯ ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. உன்னை சேவிக்காத, ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸದ, இந்த வெளிச்சத்தில் இல்லாமல், ನಿನ್ನ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದ, இந்த வெளிச்சம் இல்லாமலா இருக்கிறவருடைய வாழ்க்கை இருள் அடையும். ಆ ಬೆಳಕು ಇಲ್ಲದ ಜನಾಂಗಗಳು ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. ஹalleluya. 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 கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த ஜாதி நிச்சயமாய் அழியும். ಆ ಜನಾಂಗವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. அதுதான் சொல்லுகிறது. ಆದ್ರಿಂದ ಹೇಳ್ತಾನೆ, அவரை சேவிக்காதவர்கள், ಆತನನ್ನು ಸೇವಿಸಲೊಲ್ಲದ, அந்த வெளிச்சத்துக்குள் வராதவர்கள், ಆ ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ ಬಾರದ, இருளிலே இருக்கிறவர்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳು. ஆகையால் இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, குமாரன் விடுதலையாக்கினால் தான் விடுதலை என்று. ಕುಮಾರನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡದೆ ಹೋದರೆ தம்மை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு மற்றொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ತನ್ನನ್ನು ಸೇವಿಸುವ ಜನರಿಗೆ ಮತ್ತೊಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 18ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. இனி கொடுமை உன் தேசத்திலும், ಇನ್ನು ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಬಲಾತ್ಕಾರದ ಸುದ್ದಿಯು, வாசிங்க அந்த 18ஆம் வசனத்தை. ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಬಲಾತ್ಕಾರದ ಸುದ್ದಿಯೇ ಕಿವಿಗೆ ಬೀಳದು, ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದೊಳಗೆ ಭಂಗ ನಾಶಗಳ ವಾರ್ತೆಯೇ ಕೇಳಿ ಬರುವುದಿಲ್ಲ. இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவு உன் நாசமும் உன் எல்லைக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது. ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದೊಳಗೆ ಭಂಗ ನಾಶನಗಳ ವಾರ್ತೆಯೇ ಕೇಳಿ ಬರುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ಇದು ನಾನು ಹೇಳ್ತಿರುವುದಲ್ಲ, ಕರ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாருக்கு சொல்லுகிறார்? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? தம்மை சேவிக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ತನ್ನನ್ನು ಸೇವಿಸುವ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. தம்மை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ತನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. தன்னை நம்புகிறவர்களுக்கு சொல்லுகிறார். ತನ್ನನ್ನು ನಂಬುವ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾ தம்மை ಇದ್ದಾನೆ. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். ತನ್ನನ್ನು ನಂಬುವ ಜನರಿಗೆ இந்த ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உலகத்திலே வெளிச்சமா பிரகாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ಬೆಳಕಾಗಿರುವಂತ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. கொடுமை உன் தேசத்திலே இருக்காது. ಭಂಗ ನಾಶನಗಳು ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದೊಳಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. உன் வீட்டிலே இருக்காது. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. உன் பிரயாசத்திலே ನಿನ್ನ இருக்காது. ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். ಆತನೇ ನಿನಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அவரே உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ಆತನೇ ನಿನಗೆ ಪ್ರಕಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தரே 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், ಆತನೇ ನಿನಗೆ ಸೂರ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. தேவனே உனக்கு
நித்திய மகிமையமாயிருப்பார். ಆತನೇ ನಿನಗೆ ನಿತ್ಯ ಪ್ರಕಾಶವಾಗಿರ್ತಾನೆ ಮತ್ತು ತೇಜಸ್ಸಾಗಿದ್ದಾನೆ. வெளிச்சம் மங்கி போகாது. ನಿನ್ನೊಳಗಿರುವ ಕತ್ತಲು ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதರಿಯರೇ, நாம் உலகத்தின் வெளிச்சமாய் தேவன் நம்மளை தெரிந்து ಈ கொண்டிருக்கிறார். ಲೋಕದ ಬೆಳಕಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நாம் பிரகாசிக்கும்படியாய் முன்குறிக்கப்பட்டவர்கள். ನಾವು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ನಾವು ಲೋಕದವರಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ಇವತ್ತು ದೇವರು ನನಗೆ ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ನೆನಪಿಗಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. உள்ளே இருக்கிற வெளிச்சம் மங்கி போக கூடாது. ನನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗಬಾರದು. நீங்கள் சற்று யோசித்து பார்க்க கூடுமானால், ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ, தேவன் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை மாற்றி தான் வச்சிருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. நாம் திரும்பி பார்க்க கூடுமானால், ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡುವುದಾದರೆ நமக்கு நினைவு வரும், ನಮಗೊಂದು ನೆನಪು ಬರ್ತದೆ. அப்படி இருந்த என்னை ಆ ರೀತಿ ಇದ್ದ ನನ್ನನ್ನ கர்த்தர் என்னை இப்படி வச்சிருக்கிறார், ದೇವರು ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, இனிமேலும் மேன்மையாக வைப்பார். ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರು ಇಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. உள்ளே இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க, ನನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾ, நீ கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வாழ, ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ உன் ಜೀವಿಸುತ್ತಾ குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ, உன் தேசத்தை கர்த்தர் ನಿನ್ನ மாற்றுவார், ದೇಶವನ್ನು உன் ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ, சமுதாயத்தை கர்த்தர் ನಿನ್ನ மாற்றுவார். ಸಮುದಾಯವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அவரே பிரகாசிக்க பண்ணுவார். ಅವರೇ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறவர்? ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಬೆಳಕು. நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನ ನಾವು ನಿಧಾನಿಸಿ ನಾವು ನೋಡುವಾಗ, எங்கே என்னுடைய விளக்கு மங்கிக் கொண்டிருக்கிறது? ಎಲ್ಲಿ ನನ್ನ ದೀಪ ಆರುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அது யாரால மங்கிக் ಅದು கொண்டிருக்கிறது? ಯಾರಿಂದ ಆರುತ್ತಾ ಇದೆ? அது எதனாலே மங்கிக் கொண்டிருக்கிறது? ಯಾವುದರಿಂದ ಆರುತ್ತಾ ಇದೆ? ஆண்டவர் உன் விளக்கை ஏற்றுகிறவர். ದೇವರು ನಿನ್ನ ದೀಪವನ್ನು ಹತ್ತಿಸುವ ಆತನು. ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸು நாம் ಮಾಡುವಂತವನು. வாசித்தது போல, ನಾವು ಓದಿದ ಪ್ರಕಾರ, இதோ ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது, ಬೆಳಕು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂತು, ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது. ಬೆಳಕು ನಿನ್ನೊಳಗೆ ಬಂತು. அதை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும், ಅದನ್ನು ನೀ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ಬೇಕು, அதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும், ಅದನ್ನು ನೀನು ಅಂಟಿಕೊಳ್ಳಬೇಕು, அதில் பிரகாசிக்க வேண்டும். ಅದರಲ್ಲಿ ನೀನು அது உன்னை ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. பிரகாசிக்கும்படி வந்திருக்கிறது. ಅದು ನೀನು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಂತಲೇ அது ಬಂದಿದೆ. உன் வாழ்க்கை மாற்றும்படி ಅದು வந்திருக்கிறது. ನಿನ್ನ ಜೀವಿತ அது ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. உன்னை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறது. ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದೆ. அதுதான் எந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றுகிற மெய்யான ஒளி. ಅದೇ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನ ಬದಲಾಯಿಸುವಂತ ನಿಜವಾದ ಬೆಳಕು. அதுதான் உலகத்தின் ஒளி. ಅದೇ ಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳಗುವಂತ ಬೆಳಕು. அதுதான் எந்த மனுஷனுடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒளி. ಅದು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವನ್ನ அதுதான் இயேசு சொன்னார். ಅದರಿಂದ ಯೇಸು ಹೇಳಿದನು, நானே உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறேன், ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ, என்னிடத்தில் வருகிறவன் ஜீவனை அடைந்திருக்கிறான், ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವನು ಜೀವವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ, அவன் இருளை அடைவதில்லை, ಅವನು ಕತ್ತಲು ಆತನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ, அவன் இருளை அடைவதில்லை, ಆ ಕತ್ತಲು ಆತನ ಬಳಿಗೆ அவன் ಬರುವುದಿಲ್ಲ, ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ಆತನು ಜೀವವಂತ ಬೆಳಕಾಗಿರುತ್ತಾನೆ. நாம் தான் அவருடைய ஜனங்கள், ನಾವೇ ಆತನ ಜನರಾಗಿದ್ದೇವೆ, நாமே அவருடைய மேய்ச்சலின் ஆடு, ನಾವೇ ಆತನನ್ನು ಬೇಯಿಸುವ அவரே ಕುರಿಯಾಗಿದ್ದೇವೆ, நம்முடைய மேய்ப்பன். ಆತನೇ ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த காலவேளையில ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ என்னுடைய உறவு என்பது ನನ್ನ ಸಂಬಂಧ ಎಂಬುದು யாரோடு இருக்கிறது? ಯಾರೊಂದಿಗಿರಬೇಕು? என்னை பிரகாசிக்க பண்ணுகிற அவரோடு கூடவா, ನನ್ನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಗೊಳಿಸುವಂತ ದೇವರೊಂದಿಗವಾ, அல்ல என் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்குள்ளே மங்கி போக செய்கிற உலக காரியங்களா? ನನ್ನ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನ ನಾಶ ಮಾಡುವ ಈ ಲೋಕದ ಜೀವಿತವಾ? நமக்கு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. கொலோசியர் 1:3 ಕೊಲಸ್ಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாரு? கொலோசியர் 1:13. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ ತನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದನು. இருளின் அந்தகாரத்தினின்று
ಈ ಕತ್ತಲೆಂಬ ಅಂಧಕಾರದಿಂದ ಬಿಡಿಸಿ. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? இருந்து விடுதலையாக்கப்பட்டவர். ಕತ್ತಲೆಯಿಂದ ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ? இனி நாம் எப்படி இருக்க கூடாது என்றால், ಈಗ ಯಾವ ರೀತಿ ಇರಬಾರ್ದಂದ್ರೆ கழுவி விட்ட ತೊಳೆದು ಬಿಟ್ಟ பன்னி மாதிரி இருக்க கூடாது. ಹಂದಿ ತರ ಇರಬಾರ್ದು. ஆமென். பன்னி பார்த்திருக்கிறோமா? ಹಂದಿ ನೋಡಿದ್ದೇವಾ? அது நீ என்னதான் கழுவி விட்டாலும் எங்க போவோம்? ನಾವು ಏನೇ ತೊಳೆದು ಬಿಟ್ರೆ ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತದೆ? சேத்துக்கு தான் போவோம். ಅದು ಕೆಸರಲ್ಲೇ ಹೋಗ್ತದೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இருளின் அதிகாரத்தினின்று. ಕತ್ತಲೆ ಎಂಬ ಅಂಧಕಾರದಿಂದ. இருளின் அதிகாரி யாரு? ಅಂಧಕಾರದ ಅಧಿಕಾರಿ ಯಾರು? ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿ ಯಾರು? ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿ ಯಾರು? ಪ್ರಪಂಚத்தின் பொல்லாத ஆவி யாரு? ಈ ಲೋಕದ ಅಂಧಕಾರದ அவன்தான் தள்ளப்பட்ட பிசாசு. ಆತನೇ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಸೈತಾನನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ಆತನಿಗೊಂದು ರಾಜ್ಯವಿದೆ. ಅದು ಅழிக்கிற ರಾಜ್யம். ಅದು ನಾಶ ಮಾಡುವ ರಾಜ್ಯ. ಅದು ತುರುಡುವ ರಾಜ್யம். ಅದು ಕದ್ದುಕೊಳ್ಳುವ ರಾಜ್ಯ. ಅದು ಕೆಡುಕಿற ರಾಜ್யம். ಅದು ಹಾಳು ಮಾಡುವ ರಾಜ್ಯ. ಅದು ಸಮಾಧಾನத்தை ಕೆಡುக்கிறது. ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದೆ. ಅದು பிரிவினையை உண்டாக்குறது. ಅದು ಪ್ರತ್ಯೇಕತೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. ಅದು உன்னிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற ராஜ்யம். ಅದು ನಿನ್ನೊಳಗಿರುವ ಸಂತೋಷವನ್ನು ಕೆಡಿಸುವ ರಾಜ್ಯ. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ராஜ்யம். ಅದು ಇವತ್ತಿರುವಂತ ರಾಜ್ಯವಾಗಿದೆ. அதுதான் ஜனங்களுக்குள்ள நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வறுமை, பிரிவினைகள், இப்பேற்பட்ட ராஜ்யம். ಅದೇ ಇವತ್ತಿನ ಇರುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சமாதானம், சந்தோஷம், நீதி. ದೇವರೊಳಗಿರುವಂತ ಜನರಿಗೆ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ನೀತಿ ಇರ್ತದೆ. உங்களையும் என்னையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர். ಆ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನನ್ನನ್ನ ನಿನ್ನನ್ನ ಕರೆತಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯ. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ನೀವು ಈ ಲೋಕದವರಲ್ಲ. இந்த ராஜ்யத்துக்குள் அல்ல. ಈ ರಾಜ್ಯದೊಳಗೆ, அதாவது இந்த இருட்டின் ராஜ்யத்துக்குள் அல்ல. ಈ ಕತ್ತಲೆ ಎಂಬ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಅಲ್ಲ. வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ನೀವು ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ. பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ. ஆகையால் சொல்றா, நமக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಕತ್ತಲೆಗೂ ನಮಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. பிசாசுடைய பாத்திரத்திற்கும் தேவனுடைய பாத்திரத்திற்கும் பங்கில்லை. ಕರ್ತನ ಪಾತ್ರೆಯು ಸೈತಾನನ ಪಾತ್ರಕ್ಕೂ ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಿರಬೇಕು. ಕಾಲದಲ್ಲಿ நாம் இருளின் ராஜ்யத்தின் அடிமைகளாக இருந்தோம். ಒಂದು ದಿನ ನಾವು ಕತ್ತಲೆ ಎಂಬ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗುಲಾಮರಾಗಿದ್ದೆವು. இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அடிமைகளாக இருக்கிறோம். ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯದ ಒಂದು ಗುಲಾಮರಾಗಿದ್ದೇವೆ. சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நீதிக்கும் சொந்தக்கார ராஜ்யத்தில் இருக்கிறோம். ಸಮಾಧಾನಕ್ಕೂ ಸಂತೋಷಕ್ಕೂ ನೀತಿಗೂ ಇರುವಂತ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಂತವಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அதினின்று நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಾವು ನೀವು ಪ್ರವೇಶಿಸಿದ್ದೇವೆ. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿದ್ದೇವೆ. அதனால இருள் உன்னை தொட முடியாது. ಆದ್ದರಿಂದ ಕತ್ತಲು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. இருளின் அதிகாரம் உன்னை அதிகாரம் செலுத்த முடியாது. ಕತ್ತಲ ರಾಜ್ಯದ ಅಧಿಕಾರ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை. ನಾನು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಗು. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ನನಗೂ ಅದಕ್ಕೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ನಾನು ಬೆಳಕಿನ ಮಗು. நான் பிரகாசிக்கும்படி இருக்கிறவன். ನಾನು ಪ್ರಕಾಶಿಸಲಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிரியமானவளே, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இருளடைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ಕತ್ತಲೆ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಜೀವಿತ ಇದೆ. அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಇನ್ನು ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನು ಸುಳ್ಳಾಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வாழ்க்கை மங்கி போக செய்கிறது. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಕತ್ತಲಾಗೇ ಇರ್ತದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதிருப்பார்களாக. ಅನ್ಯರ ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಇಜ್ಜೋಡಾಗಬೇಡ್ರಿ. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ಅನ್ಯ ಜನರ ನೊಗದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಬೀಳಬೇಡ್ರಿ. இன்னைக்கு நிறைய பேர் அந்த அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டுறாங்க. ಇನ್ನು ಅನೇಕ ಜನರು ಅನ್ಯ ಜನರೊಂದಿಗೆ ಇಜ್ಜೋಡಾಗಿ ಆ ಭಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ತಾರೆ. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ಕತ್ತಲೆಗೂ ಬೆಳಕಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವೇನು? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வந்து வெளிச்சத்தின் பிள்ளை? ನಾನು ಬಂದು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இருளிಗೂ ಕತ್ತಲೆಗೂ ನನಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. இருளின் ராஜ்யத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இருளிನ ರಾಜ್ಯಕ್ಕೂ ನನಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. இருளின் அதிகாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இருளிನ ಅಧಿಕಾರಕ್ಕೂ ನನಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை. ನಾನು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಗ. நீதிக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சொந்தக்காரர். ನೀತಿಗೂ ಸಮಾಧಾನಕ್ಕೂ ಸಂತೋಷಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮಗ. நான் எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன். ನಾನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ.
இருள் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. ಆ ರೀತಿ ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಹೇಳ್ಬೋದು? கரளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூಯಾ. சொல்லுங்க, ஜெபிக்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஒரே வினாடி கண்களை மூடி ಒಂದು ನಿಮಿಷ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, ஆண்டவரே என்னிலே இருக்கிற வெளிச்சம் மங்கி போக கூடாது. ದೇವರೇ ನನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲಾಗಬಾರದು. நான் என்னை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ದೇವರೇ. என் ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவரின் கால்களுக்கு தீபம் வெளிச்சமாக இருக்கிறேன். ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪ ದಾರಿಗೆ ಬೆಳಕಾಗಿದೆ. என்னை பிரகாசிக்க பண்ணும். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡು. உம்முடைய ஆவி எனக்குள்ள தீபமாக இருக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮ ನನ್ನೊಳಗೆ ಬೆಳಕಾಗಿದೆ. நான் மங்கி போக கூடாது. ಅದು ಕತ್ತಲೆ ಆಗಬಾರದು ದೇವರೇ. எனக்குள்ளே மங்கி இருக்க கூடாது. ನನ್ನೊಳಗೆ ಆರಿ ಹೋಗಬಾರದು. நான் உலகத்தின் வெளிச்சமாக என்னை வைத்திருக்கிறேன். ನನ್ನನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಇಟ್ಟು ಉಪಯೋಗಿಸು. என்னை பிரகாசிக்க பண்ணும். ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡು. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எனக்குள் திறந்த வாசல் இருக்கிறது. ನನ್ನೊಳಗೆ ತೆರೆದ ಬಾಗಿಲಿದೆ. அது ஒரு பொழுதும் பூட்டப்படாது. ಅದು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಮುಚ್ಚದಂತೆ. நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸ್ವಂತವಾನಾಗಿ. ஆமென். பிசாசு திருடி கொள்ள முடியாது. ಸೈತಾನನು ಕದ್ದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென்.